நானும் மலேசியாவிலேருந்து வந்ததுலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். 2016ல் மலேசியாவிலேருந்து வந்தேன். 2015ல் ஃபேஸ்புக் வீடியோஸ்லாம் பண்ண ஆரம்பித்தேன். நான் இங்கே வந்ததுக்கு அப்புறத்துலேருந்து என் மேலே ஒரு காண்டில் தான் இருக்கானுங்க. எங்கள் வீட்டாளுங்களே சொந்தக்காரங்களே என்னை ஏதாவது ஒரு விஷயத்தில் லாக் பண்ணுறதுலே குறியாக இருக்கானுங்க. தேர்தல் இந்த லோக்சபா தேர்தலாக இருக்கட்டும், ராஜ்யசபா தேர்தலாக இருக்கட்டும், ஏதாவது இந்த தேர்தல்கள் வரும்போதெல்லாம் என்னை ஏதாவது லாக் பண்ணுறதுலே குறியாக இருக்கானுங்க. இவனுங்களும் நேர்மையாக இருக்க மாட்டேங்கிறானுங்க. என்னையும் நேர்மையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னையும் போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. இவனுங்களும் தப்பானவங்க பின்னாடி போகிறாங்க, என்னையும் தப்பானவங்க பின்னாடி போக வைக்கிறாங்க. என்ன நேர்மையாக வாழ முடியாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை? அந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கைன்னு கேட்குறேன். யாருக்குமே உண்மையாக இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை என்ன வாழ்க்கை? இவனுங்கெல்லாம் எதுக்கு தான்